ரமேஷ் காலையில் மடிக்கணனியில் ஏதோ செய்து கொண்டிருந்தான். காலை 10:30 மணி தாண்டி விட்டது. ஏண்டா காலையில இருந்து அந்த லப்டோப்பையே பாதுகிட்டு இருக்கிறா போய், அந்த கரண்ட் பில்ல கட்டிட்டு வாவண்டா. சரிம்மா என்றான் பகல். 12 மணி ஆகிட்டுது. இன்னும் போகலையா? பில் கட்டிடம்மா. இன்னும் இந்த இடத்துல இருந்து எழும்ப இல்லையடா? எப்படா கட்டினா? இந்த இப்பதான் கட்டின எம்மா. இந்த லெப்ல. மாமிட மகனுக்கு கோல் எடுத்து சொல்லு வரும்போது அந்த டிபன் பெட்டிய கொண்டு வரச் சொல்லு சரிம்மா. சொல்லி அரை மணித்தியாலமாகுது. இன்னும் ஏண்டா சொல்ல மாட்டிக்கிறா அவன் வந்துர போறான். சொல்லிட்டன்மா. அவன் இப்ப வர இப்பயாம் இரவைக்குதான் வருவானாம். எப்பட சொன்ன நான் இவ்வளவு நேரமா இந்த இடத்திலதான இருக்கிறன். சொல்லிட்டன்மா. இந்த லெப்பு ஷட் மெசேஜ் மூலம் சொன்னமா. அக்கா கிளாஸுக்கு பீஸ் கட்டணுமா? சரி, பேங்குக்கு போய் அக்காக்கு காச போட்டுட்டு வா. அடுத்த பக்கம் அம்மாவின் சின்ன போன் அலாறியது. இந்த அக்காத எடுக்கிறா என்று சொல்லிக்கொண்டு போனை ஆன்சர் செய்தாள். எடுத்த உடனே அம்மாடி, இப்பதான் அவன்கிட்ட சொல்லிருக்கன். இனிதான் பேங்குக்கு போக போறான். கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்றால் உடனே மகள் அவன்தான். காலையிலேயே காசு போட்டுடானேமா. அப்படிமா அம்மா மகனை நோக்கி, போட்டியா மகன் என்றாள். அக்க காச போட கோல் எடுத்தா. உடனே இந்த லெபுலே போட்டுடன் அம்மா. நம்ம காலத்துல வெளிய ஒரு தடவ கிளம்பினா 10-15 வேலை முடிச்சிட்டு வருவோம். ஆனா இந்தா காலத்து புள்ளைங்க இருந்த இடத்துல இருந்து 30-40 வேலை முடிக்கிறாங்க. கதை எழுதியவர் பைரூஸ்.